அவன் மோகன் இருக்கான் பாருங்க பொறுக்கி, அவன் ஒரு படி மேலே போயிட்டுருக்கான். செக்ஸுவல் அபியூஸ் பண்ணியிருக்கான் மருமகன்கிட்ட. விபஞ்சிகா கிட்ட பண்ணோன்னே விபஞ்சிகா வந்து யார்கிட்ட சொல்ல முடியும்? ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுது. அந்த பொறுக்கி என்ன சொல்லியிருக்கான் பாரு, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எனக்கு மட்டும் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்தான், அழகாக தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி மொட்டை அடிச்சு விட்டுருக்கு. அது காரணம் அவன் நீத்து இருக்கா பார்த்தியா, நாத்தனார், அவன் அந்த அரக்கனுடைய தங்கச்சி, அவளுக்கு வந்து தலைமையர் வாழை மாரி இருந்திருக்கு. இதுக்கு வந்து தலைமையர் இடுப்பு கீழே கூந்தல் முடிச்சு மொட்டை அடிச்சு விட்ருக்காங்க. மொட்டை அடித்து புருவத்தையெல்லாம் வழிச்சு விட்டு. இது எல்லாத்த விட ஒரு ஹைலைட் என்னென்னா, அவங்க மாமனார் வந்து பான் வீடியோஸ் விட்டு படம் பார்த்துட்டு அதே மாதிரியெல்லாம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இவெல்லாம் ஒரு மாமனாரா? மோகன்லாம் ஒரு மாமனாரா? கேவலமான இழிவான பிறவி தானே இவன். அவன் பொண்ணு அவள் இன்னொரு வீட்டுக்கு போகிற உனக்கு இவ்வளோ சைக்கோத்தனை இருக்குது. பண்ணுவியா? அவெல்லாம் அவன் பொண்ணே பண்ணியிருப்பான். இந்த நீத்து தான் இந்த என்டையர் பிரச்சனையும் காரணம். அவளை விட்டுற போகிறாங்க, வழக்கு பதிவு பண்ணவங்கள அவளை சேருங்க. 2வது நாள்லேயே அந்த நீத்தூரில் குளிக்க போனால் அந்த தற்கொலை பண்ணணும்னு உன் மனநிலை வரக்குள்ள யார் உங்கள் வீட்டில் இருக்காங்களோ உங்கள் அம்மா உங்கள் அப்பா முகத்தை கொஞ்சம் நினச்சிப்பார். அந்த இருதயத்தையெல்லாம் உடைச்சிட்டிங்கன்னா திருப்பி அவங்களுக்கு எல்லாம் சோர்ஸே கிடையாது. நீ உயிரோடு இருக்கிறதே சந்தோஷம். நீ நான் அவனோட வாழலாமா? நான் தனிச்சு போயிட்டேன், நான் உங்கள் வீட்டுக்கு வரல, தொல்லையே இல்லை, நான் எங்கேயே வேலை பார்த்து சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு வேலை இருக்குது, நீ ஹெச்ஆராக ஒர்க் பண்ணு, நீ ஏன் அந்த முடிவு எடுக்கிற நீ? சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம போன வாரம் பார்த்தீங்கன்னா ரித்தன்யா இந்த வரதட்சணை கொடுமையால் ரித்தன்யா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் விபஞ்சிகான்னு ஒரு பொண்ணு இங்கேருந்து கல்யாணம் ஆகி 2020 கல்யாணம் ஆகிருக்கு. துபாயில் போய் செட்டில் ஆகிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்துறதுனால தற்கொலை பண்ணியிருக்காங்க சார். அவங்க மட்டும் இறந்து போகாமல் 1.5 வயசு குழந்தையுமே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. 2 பேருமே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை, இந்த ஹஸ்பண்ட்லாம் டார்ச்சர் பண்ணுறது தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்குங்க சார். இந்த கேஸ் நான் என்னுடைய ஒரு ஸ்டடி பண்ண நாலேஜில் சொல்கிறேன். சூட் கேஸில் வெட்டி கொலை பண்ணுறாங்கல்ல, அது ஒரு 5-6 போய் தான் நின்றுச்சு. குக்கர் டிசிஷன் 1-2 போய் தான் நின்றுச்சு. ஒரு பேட்டர்ன் வரக்குள்ள அந்த பேட்டர்னில் ஒரு 4-5 போய் தான் நிற்கிது. இப்போ இதில் ரித்தன்யா இஸ் எ பிரேக்கர். அந்த விஷயந்தான் வந்து வெளியில் ஃப்ளாஷ் ஆச்சு. அதுக்கு பிறகு 4-5 ஆகிடுச்சு. திருவள்ளூரில் ஒன்று ஆச்சு, ஒரு பாப்பா. இன்னொன்று ஒரு சவரனுக்கு ஒரு பாப்பா ஆச்சு. இப்போ கன்னியாகுமரியில் ஒன்று, இப்போ விபஞ்சிகா பாப்பா. நம்ம திருப்பி ஒரே எனக்கு ஒரு மனசில் வந்து ஒரு களைப்புத்தன்மை வந்துருச்சு. நான் இங்கே வந்து கொலையை பற்றியோ தற்கொலையை பற்றியோ நான் பேசுகிறது வந்து அது நடந்துச்சு, அது எதோ 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காகலாம் இல்லை. மேலே யாரும் செஞ்சுக்காதீங்கிறதுக்கான வழிகளை பூரா நான் ஓப்பன் பண்ணி தர்றேன். இந்த ரூட் இருக்குது. வெளிநாடு போய் இப்போ நிமிஷா பிரியாவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிமிஷா பிரியாவுக்காக நம்ம குரல் கொடுத்தோம். இன்றைக்கி அந்த தண்டனை நிறுத்தி வச்சுருக்கு. நம்மளும் அதில் ஒரு % இருந்திருக்கோம்ல. இப்போ நாம் பேசுனதுனால நின்றுச்சுன்னா நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சின்ன டூல். இல்லை கோர்ட்டில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் மக்கள் பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரீச் ஆகுது, இதனால் நிறைய சட்டங்களும் மாறிட்டே வருது இல்லையா சார்? உண்மை ரியல். இப்போ அஜித் குமாரோடைய கேஸ் வந்து SM சுப்பிரமணிய ஐயா விசாரித்தார், மதுரை நீதிமன்ற நீதியரசர். அந்த வீடியோ வந்து வெளியாச்சு. அவர் சொன்னார், நீங்கள் வந்து கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டீங்க ஏழை மனிதனுடைய உயிரை பற்றி. அங்கே ஒரு உயிர் போச்சு, PVC பைப்பு தான் அடித்து கொண்டாரா போலீஸு, இதை வச்சா அந்த கேஸில் விடுதலை வாங்கிட்டு போடுவீங்கன்னு சொன்னார். அந்த வீடியோ வெளியாச்சு. ஏன்னா இப்போ ஜூம் காலில் வந்து நாங்கள் வெளியிலேருந்து கனெக்ட் பண்ணுறோம், விர்ச்சுவல் கோர்ட்டு, அதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறாங்க. இப்போ நிறைய வீடியோஸ் ஜட்ஜஸ் பேசுகிறது வெளில வரக்குள்ள மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஒரு அவேர்னஸ் இருக்குது. தொலைச்சி கட்டுறாங்க ஜட்ஜெல்லாம், கிழிக்கிறாங்கள பிடிச்சி வச்சு. அன்றைக்கி கூட ஒரு டைவர்ஸ் கேட்டில் வந்து ஆம்பளை பிள்ளைய வச்சுருந்தான். கேண்ட் ஒரு மதர் குழந்தைகிட்ட அம்மாட்ட கூட பிள்ளைய நீ என்ன கையில் வச்சுருக்கேன்னு அந்த ஜட்ஜுக்கு கேட்கக்குள்ள ஒரு நல்ல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. எனக்கு சந்தோஷம் அது. சின்ஸ் இந்த இதில் விபஞ்சிகா பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா கேரள மாநிலத்தில் கொல்லம் பகுதியை சார்ந்த பாப்பா. அதுக்கு நிதிஷ்னு சொல்லிட்டு அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுறாங்க. அவர் கோட்டயம் பகுதியை சார்ந்தவர். இந்த விபஞ்சிகா பாப்பா வந்து ஆல்ரெடி துபாயில் 7 வருஷம் HR அவரோட கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க. அந்த பையன் நிதிஷ் பார்த்தீங்கன்னா அவனும் சாதாரண வேலை, ஐக்கிய அரபு அமீரகத்தில் முக்கிய வேலையில் இருக்கிறான். கிட்டத்தட்ட 2020 திருமணம் நடந்திருக்கு, அரேஞ்ச் மேரேஜ். நல்லா இதில் இன்னும் பெரிய பேத்தட்டிக் என்னென்னா, இந்த விபஞ்சிகா சிங்கிள் பேரண்ட்டு. அவங்க அப்பா இருந்துகிட்ருக்காரு, அவங்க அம்மா மட்டும் தான் வளர்த்துட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய வளர்த்து வீடு வாசல் கட்டி எல்லாம் எடுத்து நகையெல்லாம் சேர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த நிதிஷோட அப்பா பேர் மோகன். அவனுக்கு ஒரு தங்கை இருக்குது, அந்த பேர் நீத்து. டோட்டலாக பேரே ஒன்றும் சரியில்லை. ஒரு ஆண் வந்து வரதட்சணை கேட்டான் அப்படின்றது கூட தப்பு, லிட்ரலி தப்பு. சரி, மாரலி ஓகே. அந்த நீத்து நீ இன்னொரு வீட்டு கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு, ஒரு சக பொண்ணு வந்திருக்கிறா வாழ்கிறதுக்கு. இந்த நீத்து தான் இந்த என்டையர் பிரச்சனையும் காரணம். அவளை விட்டுற போகிறாங்க, வழக்கு பதிவு பண்ணவங்கள அவளை சேருங்க. இந்த நீத்து என்ன பண்ணிட்டுருக்கா, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி இந்த பாப்பா வந்து இவங்க அம்மா அலையன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்களா,
பிரின்ஸ்பால் இவன் நல்லா வெயிட்டாக வேலையில் இருக்கான், நம்மளோட போட்டு கஷ்டம்னு நினச்சிருக்காங்க. தப்பான டெசிஷன் அவங்க அம்மா எடுத்தது. சரின்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, நகையெல்லாம் போட்டாங்க. அதை எல்லாம் வச்சுட்டு அவன் போய் டே 2 2வது நாள்லையே அந்த நீத்தூரில் இந்த புள்ள தூங்கிட்டு இருக்கிறத வந்து பயமுறுத்துவாங்க தெரியுமா, அஜிடேட் பண்ணுறது. இப்போ வீட்டை கூட்டு சமயம் அதை பண்ணி இதை பண்ணுருக்கு, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டு டாய்லெட்டில் வச்சு பூட்டிடுறது. டாய்லெட்டில் உள்ளே போகிறாங்களா அப்படியே பூட்டிடுறது. எவ்வளோ நேரம் நீங்கள் டாய்லெட்லேயே வைப்பீங்க? குளிக்க போனால் அந்த ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு போவாங்களா, அதெல்லாம் எடுத்து போடுறது. இந்த மாதிரி பண்ணால் எல்லாம் டாஸ்க் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. சரி விபிஜிகா என்ன நினச்சிட்டு சும்மா விளையாடுறா போல இருக்கு, நாத்தனார் தானே, நாத்தனார் முறை, இந்து ரிலீஜன் படி நாத்தனார் முறை, விளையாடுறா போல இருக்கு அண்ணன் பொண்டாட்டிட்ட அப்படின்னு கேஷுவலாக இருந்திருக்கா. ஆனால் அது விளையாட்டு இல்லை, எல்லாமே அவங்க சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தையும் ஃபார்ம் ஆகிடுது. குழந்தை பேர் வந்து விபவி, 1.5 வயசு குழந்தை. குழந்தையும் ஃபார்ம் ஆகிடுது. இவங்க டவுரியே டைரெக்டாக கேட்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. இங்கே கல்யாணம் ஆனி துபாய் போய் அங்கே புது இடத்துல வாழுது. ஆனால் ஆல்ரெடி அந்த பாப்பா 7 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கு. ஆனால் திருமண வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமே புதுசு தானே. அதில் டவுரி கேட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ தான் விஜய்காவுக்கு புரிஞ்சிருக்கு நம்ம சிக்கிட்டோம் இங்கேன்னு. ஏங்க நாங்கள் ஏற்கனவே இருந்தது தான் எங்கள் அம்மா கொடுத்தாங்க, எங்கள் அம்மா சிங்கிள் பேரண்ட் என்னை வளர்த்தவங்க. ஏன்னா இந்த பிள்ளை ஹெச்ஆர் இருந்தது, உங்களுக்கு தெரியும் ஹெச்ஆர் எவ்வளோ நல்லா பேசுவாங்கன்னு. நீ என்னப்பா இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நான் இருந்ததெல்லாம் கொடுத்துட்டோம், இனிமேல் எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் போய் எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்க முடியாது, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லியிருக்கு. தினம் அடி டார்ச்சர் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த நீத்து அதோட டார்ச்சர் அதை விட அதிகமாகிட்டு இருந்திருக்கு. எல்லாம் எக்ஸ்ட்ரீம். அவன் மோகன் இருக்கான் பாருங்க, பொறுக்கி, அவன் ஒரு படி மேலே போயிட்டுருக்கான். செக்ஸுவல் அபியூஸ் பண்ணியிருக்கான் மருமகன்கிட்ட. விபஞ்சிகா கிட்ட பண்ணோன்னே விபஞ்சிகா வந்து யார்கிட்ட சொல்ல முடியும், ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லுது, நிதேஷ்கிட்ட. அந்த பொறுக்கி என்ன சொல்லியிருக்கான் பாரு, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எனக்கு மட்டும் கிடையாது, எங்கள் அப்பாவுக்கும் சேர்த்தான், அட்ஜஸ்ட் பண்ணிப்போ இந்த மாதிரி சொல்லியிருக்கானே. அதெல்லாம் அதோட லெட்டரில் கைப்பற்றிருக்காங்க. இது எது நம்ம ஓரல் ஆடியோஸ் கிடையாது, வீடியோஸ் கிடையாது. டெத் நோட் இருக்குது, மரண வாக்கு மூலம் அதில் இருக்குது இந்த விஷயங்கள்லாம். அடுத்து ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு லெட்டர் ஒன்று போலீஸ் கைப்பற்றிட்டாங்க. ப்ளஸ்ஸு ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருக்காங்க இவங்கள பற்றி. இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய கொடுமை அங்கே நடந்திருக்கு. குழந்தையும் பிறந்துருது. குழந்தை பிறந்துட்டா உங்களுக்கு தெரியல, அந்த ஒன்றா இருக்க முடியாது கொஞ்சம் நாளைக்கு, வேறு அடோலசன்ஸ் தெரியும் உங்களுக்கு. அப்போ வேறு ஃபிகர்லாம் அழைச்சிட்டு வந்து அதே வீட்டில் அதே பெட்டில் இருந்திருக்கான். எப்படி இருக்கும் இந்த கொடுமை? இந்த பக்கம் நீ குழந்தைக்கு பால் கொடுத்துட்டுப்ப, இந்த பக்கம் உன் கணவன், உனக்கணவன் இன்னொரு பெண்ணையோ ஒரு பரத்தையரையோ அழைச்சாந்து வச்சு விலை மாதிரியே அழைச்சாந்து வச்சு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன சின்ன சைக்காலஜி எப்படி பாருங்க. கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்து இவனை நம்பி தானே வெளியூர் வராங்க, அதுவும் துபாய்க்கு போய் தங்கி இருக்காங்கன்னா இப்படி பண்ணக்கூடாது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம், இதெல்லாம் அளவே இல்லை பண்ணிட்டு இருக்கான். என்னடா, ஏன்னா இது ஹெச்ஆராக இருந்தது, ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, ஹேண்டில் பண்ண தெரியும். டே என்னடா இப்படி பண்ணுற நீ அப்படின்னு கேட்டிருக்கு. அந்த வார்த்தை என்னென்னா, ஒரு ரூம்லையாவது தனியாவது பண்ணி தொலைண்டா அப்படின்னு. இப்படி தான் இங்கே இருப்பேன். ஆக்சுவலாக அவனுக்கு விபஞ்சிகா வந்து வீட்டை விட்டு வெளியேற்றணும், அவன் செத்து போட்டுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். இப்படி தான் இருப்பேன், இருக்கிறேன்னா இரு, இல்லைன்னா போயிட்டு. தாய்ப்பால் கொடுக்குற ஒரு தாய்க்கு அது எப்படி சொல்லுவாங்க, பச்சை உடம்பு, அவங்கள வந்து சோறு கொடுக்காம டார்ச்சர் பண்ணியிருக்கான். குழந்தைக்கு பால் இல்லைடா, சாப்பாடு கொஞ்சம் கொடு, பால் கொஞ்சம் குடிக்க கொடுங்க, அடிச்சு. அந்த ஸ்டில்லெல்லாம் இருக்குது, இணையத்தில் இருக்குது, மூஞ்சி முறைலாம் பேர்ந்துருக்கு அது இதுக்கு. ரெண்டாவது அவனை விட அது ரொம்ப அழகாக இருக்குது. கேரளாக்காரங்களே அழகானவங்க தானே, அவங்களுடைய இயற்கை சூழலில் அவனை விட அழகாகவும் இருக்குது. அடித்து குடும்பப்படுத்தி ஃபைன் டே, இந்த எண்ட் ஆஃப் தி டே அவங்க மாமனாரோட விஷயங்கள்லாம் இனிமேல் நம்ம இங்கே இருக்க முடியாது இவங்கள்ட்ட அப்படின்னு அது முடிவெடுக்குது. முடிவெடுக்குள்ள விபவியை வந்து தலைவணி வச்சு அம்மிடுது குழந்தைய. இதுக்கிடையில் இது ஒரு பக்கம் கொடுமை. இந்த கொடுமையில் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் வந்து நம்ம நாட்டில் நடக்கலை. நான் சொல்கிறேன், இந்த டைப் ஆஃப் டவுரி அரசு அழகாக இருந்துக்கு, அழகாக தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி மொட்டையடிச்சு விட்ருக்கு. அது காரணம் அவன் நீத்து இருக்கா பார்த்தியா, நாத்தனார், அவன் அந்த அரக்கனுடைய தங்கச்சி, அவளுக்கு வந்து தலைமையர் வாழை மாரி இருந்திருக்கு. இதுக்கு வந்து தலைமையர் இடுப்பு கீழே கூந்தல் முடிச்சு மொட்டையடிச்சு விட்ருக்காங்க. மொட்டையடிச்சு புருவத்தையெல்லாம் வழிச்சு விட்டு, இன்ஃபேக்ட் வெளிநாடு தப்பிக்க போகாமல் இருக்கிறது கூட அதை பண்ணியிருக்கலாம். வெளியே போகக்கூடாது, புருவத்தை வழிச்சுட்டா வெளியே போகக்கூடாது, தெரியல. புருவத்தை வழிச்சா அஃபென்ஸ், தெரியுமா தெரியாதா? புருவத்தை வழிக்கக்கூடாது, அஃபென்ஸ் அது. ஏன்னா முகமே மாற தெரியும். நீ பாஸ்போர்ட் வச்சு கூட எஸ்கேப் ஆக முடியாது. எவ்வளோ ஒரு குரியல் மென்டாலிட்டி தெரியுமா அது? அப்போ விபவி இதுக்கு மேலே நம்ம பிழைக்க முடியாது, ஃபைன் டே, நம்ம இந்த குழந்தைய விட்டுட்டு போனாலும் இருக்காது, கண்டிப்பாக கொண்டு தின்றுவாங்க, அவங்களா வெட்டி தின்றுவாங்க. தலைவணி வச்சு ப்ரெஸ் பண்ணிடுறது, குழந்தை இறந்துடுது.
இந்த விபஞ்சிகாவும் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தற்கொலை செய்ததுலேருந்து ஒரு 1 ஹவர் கழித்து எல்லாத்தையும் அப்டேட் ஆகிற மாதிரி அது டைம்லைன் போட்டிருக்கு. ஆனால் அதையும் வந்து டெலிட் பண்ணுறானுங்க. ஆனால் நல்ல வேலையாக அவங்க பேரண்ட்ஸ் வீட்டில் கேரளாவில் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்துருக்காங்க. கொஞ்சம் ஆபத்தமான விஷயங்கள்லாம் வந்ததுன்னா உடனடியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. வாட்ஸ்அப்பில் எதுவும் ஆடியோ வருதுன்னா வேறு ஒரு நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அவங்க டெலிட் பண்ணால் கூட நம்ம டெலிட் ஆகிடும். சேட்டில் டெலிட் ஆகிடும். இதை கொஞ்சம் தயவுசெய்து இதை வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் ஆடியோ வந்து இன்பில்டாக போய் உட்காராது, டிஸ்கில் உட்காராது, எல்லா ஆடியோவும் உட்காராது. அதனால் நீங்கள் மக்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். நீங்கள் யாருக்காவது அனுப்பி வச்சுங்க, அது சேஃப்டி. அது சரின்ட்டு அவங்க அதை மேக்கப் பண்ண பார்த்தோன்னே இந்த இதெல்லாம் வந்தோடனே இவங்க நேராக பாவம் அவங்களும் சிங்கிள் பேரண்ட் கேரளாவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கேரளா போலீஸுக்கு ஒரு வேண்டுகோள், கம்ப்ளைண்ட் எடுங்க, நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா கல்யாணம் நடந்தது கேரளாவில் தானே. எஸ்ஓசி நடந்தது வேணால் வெளிநாட்டில் இருக்கலாம், பட் கல்யாணம் நடந்தது இங்கே தானே. எடுக்கலாம், வழக்கு எடுக்க இவங்களுக்கு அனுமதி இருக்குது. இவங்க ஒரு உத்தரவு வாங்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இங்கே உள்ள தூதரகம் இருக்குல்ல, அவங்களுடைய துபாயோட எம்பசி இருக்குல்ல இங்கே தூதரகம், அது மூலியமாக அவங்க நடவடிக்கை அதுக்கெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்குது. மீட்டுவ படத்தில் எக்ஸிபிஷன் அப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. அவங்கள கண்டிப்பாக, ஏன்னா அவங்க கேரளா தானே, நிதிஷ் கேரளா தானே, அந்த பழைய அட்ரஸில் தானே கல்யாணம் இருக்கும். போலீஸ் வந்து தட்டி விட்டுற போகிறாங்க. அது சொல்ல வர்றேன். 2 பேரும் மேரேஜ் ஆன சோசி இங்கே தானே, ஃபோனில் சொன்னிச்சு என் பொண்ணு அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டியதானே. எஃப்ஐஆர் போட்டு அந்த குடும்பத்தை கொஞ்சம் ஹோப் பண்ணுங்க. ஆனால் அந்த நாட்டு போலீஸும் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. நேரம் அந்த டெத் நோட்லயுமே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, என்னோட பாடி வந்து எங்கள் ஊரில் கேரளாவுக்கு தான் கொண்டு போகணும், என்னோட குழந்தையோட உடலுமே வந்து எங்கள் அம்மா கிட்ட ஒப்படைங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. வருத்தமான ஒரு விஷயம் தெரியுங்களா அது. அப்போ அந்த அளவுக்கு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும். இதுக்கு மேலே வாழவே முடியாதுன்ற ஒரு 2020 கல்யாணம் ஆகுது. இன்னைக்கு 2025, 1.5 வயசு குழந்தை, அது போக 3.5 வருஷம், அதில் ஒரு 10 மாதம் கழிங்க 3.5 வருஷத்தில் பாக்கி 2.5 வருஷம் தான் வாழ்க்கையே டோட்டலாக இருந்தது. 5 வருஷமாக டார்ச்சரு. 5 வருஷம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டார்ச்சர். இந்த கடைசி 2 வருஷம் எதுக்காக வேண்டி வாழ்ந்துருப்பாங்கன்னா, வயிற்றில் குழந்தை உருவாயிட்டு நம்ம செத்துறக்கூடாது, குழந்தைக்காக வாழ்வோம்னு. நான் கூட நான் நிறைய விஷயங்கள் வந்து நான் வாழ்க்கையில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் நான் பேசுகிறது எல்லாமே. சின்ன வயசுலேருந்து பார்த்தது. நான் எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்டிருக்கேன், எப்படிம்மா குழந்தையும் அம்மா கொலை பண்ணுறாங்க, நான் தெரிஞ்சிருக்கு கேட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மாலாம் சீனியர், என்ன இப்போ அவங்களாம் நிறைய பார்த்தவங்க அனுபவங்கள். இல்லைடா குழந்தைய விட்டுட்டு போடா, சித்தி வருவா, சித்தி குடும்பம் வந்து ரொம்ப அதிகம்டா. அந்த காலத்தில் வந்து அவ்வளோ அதிகம். இன்றைக்கி சித்தி குடும்பம் அதிகம்தான். சுட்டு சிகரெட்டால் சுட்டு சித்தி வந்து அந்த முதல் தரத்து குழந்தைய வந்து கழுத்தை நடிச்சு கொண்டு இருக்காங்க நம்ம சென்னையிலே 2 வாரத்துக்கு. சித்தி குடும்பங்கிறது எல்லாத்தோட தாண்டினது, இந்த வரதட்சணை குடும்பத்தோட தாண்டினது. அதை விபஞ்சிக்கா புரிஞ்சுக்கிட்டு இந்த பாப்பா விட்டு போனோம்னா இவங்க தான் பண்ண போகிறாங்க. அவன் நம்ம இருக்கக்குள்ளே வேறு ஃபிகர் அடிச்சு வரான் வீட்டுக்கு. நம்ம இல்லைன்னா அவன் கல்யாணம் பண்ணுவான், டார்ச்சர் பண்ணுவான். என்னால் வந்த உயிர் என்னோடய போட்டோம் அப்படின்ற டிசிஷன். என்ன ஒரு மைண்ட் செட் வந்திருக்கும் சார். நம்ம பெத்த குழந்தைய வந்து நம்மளே கொல்றது, அது எவ்வளோ கொடுமை சார். அதாவது அந்த இடம்லாம் நம்ம எதிரி கூட வரக்கூடாது. சில சுச்சுவேஷன் இருக்குது, அது வந்து நம்ம எதிரி கூட வந்துடக்கூடாது. பாவம், அது ரொம்ப பெரிய தர்ம சங்கடமான இடம். நான் இன்றைக்கே சொல்கிறேன் நெறியாளரே, நான் ரிதன்யா மேட்டர்லேருந்து திருப்பி ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே வர்றேன். என்ன விஷயம்னா, அவன் நல்லா வேலை பார்க்குறான், நல்லா சம்பாதிக்கிறான், அப்படின்னு நல்லா சேப்பாக இருக்கான் அப்படின்னு பார்த்து பொண்ணு கொடுக்குறாங்க. இந்த இவன்லாம் ஒரு மாமனாரா, மோகன்லாம் ஒரு மாமனாரா? கேவலமான இழிவான பிறவி தானே இவன். அவன் பொண்ணு அவள் இன்னொரு வீட்டுக்கு போகிற உனக்கு இவ்வளோ சைக்கோத்தனை இருக்குது. பண்ணுவியா? அவன்லாம் அவன் பொண்ணே பண்ணியிருப்பான். இவ்வளோ கொடூர மனநிலை உள்ளவன் எப்படி இருப்பான்? அவன் வீட்டுக்கு அந்த பொண்ணு இல்லையா? அது சைக்கோங்க. அவங்கள பார்த்து கொடுங்க. இப்போ இவங்க சிங்கிள் பேரண்ட் வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க ஒரு செட்டில்டு ஆகிட்டுங்கிற பீஸ்ஃபுல்லாக ஒரு கடைசி காலங்களை சந்தோஷமாக கழிக்க வேண்டிய காலத்தில் அவன் விபஞ்சிக்காவோட அம்மா இந்த மனநிலைக்கு தள்ளுறாங்க. முதல்ல உங்கள் வீடு இருக்குது, வாசல் இருக்குது, ஒருத்தரை கட்டி வைங்க. உங்கள் ஊர்லேயே சுற்றிட்டு இருப்பான் தெரியுமா? உங்கள் கண்ணதிலே சுற்றிட்டு இருப்பான், விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பான், ஒரு டீ கடை வச்சுருப்பான். அவனை கட்டி கொடுங்க. அவன் நல்லபடியாக பார்த்துப்பான், அவங்கள நல்லா பார்த்துப்பான், அன்பாக இருப்பான். எளிய மனிதர்களிடம் தான் பரந்த மனப்பான்மை இருக்கும். சாமானியர்களிடம் தான் நமக்கு நல்ல அகண்ட மனநிலை இருக்கும். ஒரு சகிச்சு போவான் எல்லாத்தையும், பரவாயில்ல, ஏன்னா அவனே விளிம்பு நிலையில் இருக்கான்ல. ஆனால் இங்கே எல்லாம் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. 300 பவுன் கொடுத்துருக்காங்க ரிதன்யாவுக்கு. அதே உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு மேனேஜர் ரேங்கில் உள்ள ஒன்று கல்யாணம் கொடுத்துருந்தா கூட தாங்கி வச்சுட்டு அப்படியே இருப்பான். ஏன்னா உங்கள் வீட்டோட உங்கள் பொண்ணு இருக்கும். இல்லை இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, இவங்களாம் பயமே இருக்காது சார். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும், வெளியே தெரிஞ்சால் அசிங்கமாகும். இந்த சைக்கோத்தனமான ஆட்களுக்கு இதெல்லாம் பயமே இருக்காது. அதான் சைக்கோன்னு சொல்லிட்டீங்களே. சைக்கோவுக்கு எந்த பயமும் இருக்காது, எந்த ஒரு அருவறுப்பு சூழ்நிலையும் இருக்காது. எல்லாத்தையுமே தான் கம்ஃபர்ட் ஜோனாக நினைப்பாங்க. சைக்கோக்களோட மனநிலை எவ்ரிதிங் இஸ் மை கம்ஃபர்ட் ஜோன்.
எல்லாமே நமக்கு தான், எவ்ரிதிங் மை தான், எல்லாமே நம்மளுது, எல்லாமே எடுத்துக்கலாம் அப்படின்ற மனநிலை இருக்கும். ஒரு ஒரு கணவன் மனைவி அந்தரங்கத்தை ஒரு பெண் இருக்குள்ளே ஒரு பக்கத்தில் வச்சு பண்ணுறாங்கன்னா அவன் அவன் இயல்பு நிலையில் இருப்பானா? ஒரு அப்பா தங்கச்சி இருக்க வீட்டுக்கு இன்னொரு ஃபிகரை கூட்டி வர்றான்னா அவன் இயல்பு நிலை உள்ளவனா? இது எல்லாத்த விட ஒரு ஹைலைட் என்னென்னா, அவங்க மாமனார் வந்து பான் வீடியோஸ் விட்டு படம் பார்த்துட்டு அதே மாதிரியெல்லாம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. என்டையராக அது அங்கே வாழ்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. எனக்கு தெரிஞ்சு எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு அவ்வளோ ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோ சட்டம் இருக்குது. இந்த முடிவை எடுத்து இவ்வளோ வாய்ஸ் நோட் போட்டு நீங்கள் ஒரே ஒரு வீடியோ நோட் போட்டிருந்தீங்கன்னா என்னால் உங்களை தங்கம் போல் காப்பாற்றிருப்போம். எனக்கு மறுபடியும் என் இயலாமை நினச்சி தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ தெரிஞ்ச நீங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருக்கலாமே. ஒரே ஒரு வீடியோ. இவ்வளோ பேர் பாலைவனத்துலேருந்து வீடியோ போடுறாங்க, இங்கே தண்ணி இல்லாமல் கிடக்குறோம், எங்களை சாவடிக்கிறாங்க, வேலை வாங்கி காப்பாற்றுங்க, இமிக்ரேஷன் போய் காப்பாற்றுது நம்ம தூதரகம். ஒரு நாட்டிலையும் நம்ம எம்போசி இருக்குல்ல, அவங்க போய் காப்பாற்றிட்டு வராங்க. நீங்கள் ஒரே ஒரு வீடியோ போட்டு தான் காப்பாற்றிருக்கலாம். உங்களையும் காப்பாற்றிருக்கலாம், உங்கள் குழந்தையும் காப்பாற்றிருக்கலாம். உங்கள் அம்மா இருக்குது, சிங்கிள் பேரண்ட்டு, நீங்களும் சிங்கிள் பேரண்ட்டு எழுத்துக்கொண்ட தலையெழுத்து இதுவே ஃபேட்டுன்னு எழுதிட்டு நினச்சிட்டு குழந்தைய ஜாம்னு வளர்த்துருக்கலாமே. ஏன் இந்த எக்ஸ்ட்ரீம் முடிவுக்கு நீங்கள் போகிறீங்க? நீங்கள் முதல்ல உளவியல் ரீதியாக தாக்கப்பட்டுறாதீங்க. எனக்கு என்னோட இயலாமைன்னு சொல்கிறேன். இது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரியலி நான் ஏதோ வீடியோ பேசணும்னு போனேன் இல்லை. என்ன இவ்வளோ பேசுகிறோம், உங்களை காப்பாற்றுறது என்கிட்ட இருக்க டூல் இது தான். இந்த வீடியோ தவிர உங்களை நான் கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. வேறு எப்படி பார்க்குறது? எங்கெங்கிறதுலாம் எனக்கு கமெண்ட் போடுறாங்க. அப்போ நீங்கள் ஒரே ஒரு வீடியோ நோட் போட்டிருக்கலாமே. இந்த வந்திருக்கும், இந்த இவ்வளோ சேனல்ஸில் பேசியிருப்போம், வைரல் ஆகிருக்கும். இப்போ நிமிஷா பிரியாவை எப்படி காப்பாற்ற முடிஞ்சுது? எல்லாம் பேசணும் தொடர்ந்து. நான் ஒரு 4 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம பேசலைன்னா அந்த விஷயம் பெரிய கவனத்துக்கு ஈர்ப்பாக இருக்காது. அந்த குடும்பம் மட்டும் தான் போராடி இருக்கும். இது ஒரு மாபெரும் சக்தி நம்மள்ட்ட இருக்குது. இந்த வீடியோ டூல் பெரிய எவிடன்ஸ், பெரிய ஸ்டேட்மெண்ட் இந்த நம்ம கொடுக்குறது. அப்போ அது கொடுத்துருந்தாலே பெரிய ஹெல்ப் தான். நிமிஷா பிரியா தண்டனை ஆனாலும் என் மனசுக்குள்ளே ஒரு திருப்தி. அந்த டேட்டில் 16ஆம் தேதி தண்டனை கொடுக்கல. கவர்மெண்ட் பேசுனுச்சு, யாரோ பேசுனாங்க, நம்மளும் பேசியிருக்கோம். நடந்த ஒரு முயற்சி அதில் ஒரு சின்ன திருப்தி. ஓகே, நான் இந்த பாப்பாவுக்கு பெஞ்சிக்காகவும் சொல்கிறேன். நீ ஒரு வீடியோ நோட் போட்டிருந்து எங்கள் கையில் கிடச்சிருந்ததுன்னா அப்படியே மேட்ரை ஊதியிருப்போம், ஒரே நாளில் புஸ்ஸுன்னு ஆக்கியிருப்போம், பிரம்மாண்டமாக ஆக்கி விட்டுருந்தா முடிஞ்சு போச்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பெரிய சக்தி நம்மள்ட்ட இருக்க செல்ஃபோன். இல்லை சார், அந்த பெற்றவங்களாம் பாருங்கள் சார், கஷ்டப்பட்டு பொண்ணை வளர்க்குறாங்க, படிக்க வைக்கிறாங்க, ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இவனுங்க அசால்ட்டாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்துறதுலாம் எங்கே சார் இது? அது ஆண் நெடில் பெண் குறியில் அப்படிம்பாரு யார்? எஸ்.ஏ. சூர்யா. பொறுத்துக்கிறதுக்கு சகித்துக்கிறதுக்கு என்ன பொம்பளையா அப்படின்னு. பெண்ணுனாலே விட்டு கொடுத்து போகிறது, பெண்ணு தான் விட்டு கொடுத்து போகணும். கல்யாண பத்திரிகையில் நம்ம பேர் தான் முதல்ல போடுறாங்க, கீழே தானே பெண் பேரை போடுறாங்க. ஏன் பெண் பேரை முதல்ல போட்டு அடிப்போமே? சின்ன விஷயத்தில் கூட நம்ம ஆணாதிக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் எல்லாத்துலேயும் கவனிக்கிறேன். இந்த சூழ்நிலையில் தான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போனால் தப்பாக போய்டுன்னு ஹானர் கில்லிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அரேஞ்ச் மேரேஜே இந்த லட்சணத்தில் இருக்குது. இதெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தானே, இதெல்லாம் பக்கா ஃபெயிலியராவில் இருக்குது. லவ் மேரேஜில் நீங்கள் ஒரு ஃபெயிலியரை சொல்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அனுப்பிச்சி வச்சுட்டான், அடித்து வச்சுட்டான், என்னென்னமோ சொல்கிறீங்க. எல்லா இடத்துலையும் எல்லாமே நடக்க தான் செய்யுது. அதுக்காக நம்ம ஹானர் கில்லிங் பண்ணுறது சரின்னு எப்படி பேச முடியும் இந்த நாட்டில்? அப்போ இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஃபெயிலியர் ஆகுது, இதுக்கு யார் குரல் கொடுக்குறீங்க? யாரும் குரல் கொடுக்க மாட்டேங்க இந்த விஷயத்துக்கு. அரேஞ்ச் மேரேஜ் தானே இது. அதாவது மாப்பிள்ளையை விசாரிக்கிறதுனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நெறியாளரை. ஒருத்தர் வெளிப்படையாக சுற்றுறான் பார்த்தியா, சும்மா ரோட்டில் பீடி கூட அடிப்பான், அவன் வெளிப்படையாக குடிச்சு கூட சுற்றிட்டு இருப்பான். அவன் ரொம்ப வெளிப்படையானவன், ரொம்ப ஃப்ராங்கானவன், அவன் நல்லவன். அவன் தான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சுற்றிக்கிட்டே இருப்பான். அவன் ஒன்றுமே பண்ண மாட்டான். அவனுக்கு சைக்கோத்தனம்லாம் தெரியாது. ஏன்னா அவனோட எமோஷனில் அவனுக்கு வெளி காட்ட தெரியும். அவனோட கோபர்களை திடீர்னு கத்துவான், சண்டை போடுவான், ரோட்டில் சண்டை போடுவான். ஆனால் அவன் ரொம்ப பர்சனலாக நல்லவனாக இருப்பான். நான் பல கேங்ஸ்டர், பல ரவுடிகளுடைய பர்சனல் லைஃப்பை பார்த்துருக்கேன். வீட்டில் அவ்வளோ கண்ணியத்தோடு நடப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க, பெண்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க, தப்பு பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவனா அப்படியே அம்பி மாரி சுற்றிக்கிட்டு இருக்கான் பார்த்தியா, அவனுக்குள்ளே தான் அந்நியன் இருக்கான். அம்பியாக சுற்றிக்கிட்டு இருக்கான்ல, ஒன்றுமே சொல்லுங்கள் அங்கிள், சொல்லுங்கள் அங்கிள், சொல்லுங்கள் ஆண்டி, ஆண்டி இல்லை நீங்கள் நிலந்து எங்கள் அக்கா அப்படிமா. நடிப்பு, ஒருத்தரோட ஸ்பீச்சில் நடிப்பு, ஓவர் செயற்கைத்தனம், செறிவூட்டப்படுதல் இருக்குல்ல, செறிவூட்டப்படுதல் நல்ல தமிழ் வார்த்தை. அது நடிப்பு. அது உனக்கு தீங்கு தான் விளைவிக்கும். மேகி மாரி அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், போட்டோடே வெந்துடும். நல்லா இருக்கே பசிக்குன்னா கண்டிப்பாக உனக்கு நோய் வருதுன்னு சொல்கிறான். சோறு வேக கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். நல்லவன் வெளிப்படையாக இருக்கவனுக்கு யாருமே ஒத்துக்கிறது இல்லை. உங்கள் ஊர்லேயே இப்போ ஒரு உதாரணம் வேணான்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கண்ணெதிர ஓடின கார் இருக்குல்ல உங்கள் ஊரில், உங்கள் ஏரியாவில்,
இது வந்து இந்த அட்வொகேட் வச்சுருந்த வண்டி, அண்ணன் வச்சுருந்த வண்டி தான், வாங்கிக்க நீங்கள் தெரிஞ்சவங்க கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி கொடுப்பீங்க. இப்போ என் காரை வாங்கி கொடுக்கணும், நீ வாங்கி கொடுக்கலாம். சார் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற வண்டி சார், நீட்டாக கோர்ட்டுக்கு போவார் வருவார், எதனால அவர்கிட்ட கேட்கலாம். நல்ல மனிதன்டா, ஏமாத்திர மாட்டார் அவர் அப்படின்னு உள்ள பெருந்தன்மையாக. சரி 50,000 கம்மியாக தான் இப்போ கொடுக்குறேன், நீங்கள் 1,000 வச்சு எங்கே போகன்ட்டு போயிடுவான். டாக்டர்கிட்ட வாங்குவது வேறு எங்கேயுமே போகல, ஹாஸ்பிட்டல் போன வீட்டுக்கு வந்தார். எதுக்கு ஒரு கார் வாங்குறது நீ தெரிஞ்ச இடம் பார்க்குற, ஒரு ஸ்கூட்டி பைக் வாங்கினாக்க இது யாருமே ஓட்டல. அவங்க ஆஃபீஸ் போய்ட்டு வந்தாங்க, வேறு மூட்டை பிடிச்சலாம் வச்சு ஏற்றலை அந்த வண்டியில். நம்ம கிராமத்தில் வச்சு மூட்டை பிடிச்சி வச்சு ஏற்றுவாங்க அந்த வண்டியில். தெரிஞ்ச வண்டியை வாங்கணும்னு நினைக்கிறோம், தெரிஞ்சவனுக்கு பொண்ணை கொடுங்க, வேறு வழியே இல்லைங்க நம்மளுக்கு. உங்கள் ஊர்லேயே கண்ணெதிரே தெரிஞ்சவனுக்கு பொண்ணை கொடுங்க, கண்ணியமாக நான் குடும்பம் நடத்துவான். நீங்கள் அவன் பிரம்மாண்டமாக இருக்கான், பந்தாவாக இருக்கான், அவனுக்கு நல்லா இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குலாம், துபாய் மாப்பிள்ளை, வடிவேலு துபாய் மாப்பிள்ளை, இதெல்லாம் செய்யாதீங்க. உங்கள் ஊரில் உள்ளவனுக்கு கொடுங்க. உங்கள் ஊரில் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பான், தேங்காய் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பான், மாங்காய் வியாபாரம், அவனுக்கு பொண்ணு கொடுங்க. அப்புறம் யார் தான் கொடுக்குறது அவனுக்கு பொண்ணு? எல்லோரும் ஃபாரின் தான் போகணுன்னா அப்புறம் இங்கே உள்ளவன் என்ன வருது? இது ஒரு பெரிய தவறான சைக்காலஜி இது. இதில் நான் இப்போ வந்து அந்த அம்மா விபஞ்சிகாவோட அம்மாவுக்கு தான் பேச முடியும், அவங்க தான் இனிமேல் ஸ்டடியாக இருக்கணும். ஆனால் அவங்க வாழ்க்கையெல்லாம் வெறுமையாகிடும், உண்மையே இருக்காதுல்ல. பொண்ணு எங்கேயோ உயிரோடு இருக்காமா, நல்லா இருக்காமான்னு ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் நேரடியாக வந்துட்டு இல்லை பொண்ணும் இல்லை பேத்தி இல்லை, அது பேத்தி இவங்க கையில் கிடச்சிருந்தா கூட அதை இவங்க அடுத்த பொண்ணாக வளர்த்துருப்பாங்க. காலம் பூரா அந்த அம்மா கஷ்டம் தான் பட்டிருக்கும். அந்த ஒரு நீ தொந்தரவு பண்ணுற இப்போ ஒரு பொண்ணை வந்து பொம்பளை அடிக்கிறவனா மனுஷனே கிடையாது தம்பி, அவன் மனிதனே கிடையாது. நீ வெளியில் போய் உன் கோவத்தை காமிச்சு படுற, ரோட்டில் காமிச்சு படுற தெரியும், செருப்பை கட்டி அடிப்பான் திருப்பிட்டு. வெளியே ரோடு இருக்குல்ல, ரோடு அதில் போய் நீ வந்துட்டா ஒம்பளுத்து பாரு, மண்டமெல்லாம் திறந்து விட்ருவான் ரெண்டா. இவன் கைக்கு வாட்டமாக இருக்கவளை போய் அடிக்கிறதுல என்ன பெருமை இருக்குது? நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கவங்க, வீட்டுக்கு வந்துட்டு அவங்கள என்ன வேணால் பண்ணலாம், நம்மளை அது தப்பானது. நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்கவங்க, வேலைக்காரவங்களை அடிக்கிறது, இந்த டிரைவரை திட்டுறது. நாமக்கல் ஒரு டிரைவரை அடிச்சே கொண்டுட்டானுங்கப்பா, அது ஸ்கூல் பஸ் டிரைவரை பஸ்ஸில் ஏறி அடிச்சே கொண்டுட்டான் ஒரு ஆட்டோ டிரைவர். அப்போ இதெல்லாம் என்ன மனப்போக்கு? ரொம்ப எளிய மனிதர்கள்ட்ட பொண்டாட்டியை வந்து நம்மளோட மேட் ஃபார் ஈச் அதர், நமக்கு இன்னொரு உயிரை தரக்கூடியவள் அவளை நம்ம ஒரு புள்ள பத்திர முடியுமா வயிற்றுல? இல்லை இல்லை, நமக்கு ஆப்ஷனே இல்லை, சயின்ஸ் அது முடியாது. அப்போ அவளை எந்த அளவுக்கு மதிக்கணும்? நீ இன்னும் உன் வீட்டுக்கு வந்திருக்க பொண்ணை மதிக்கிறதுல தான் உங்கள் அம்மா உன்னை எப்படி வளர்த்துருக்காங்கன்னு தெரியும். நான் அதுதான் சொல்லுவேன். இந்த விபஞ்சிகாரர்களை ரொம்ப நல்ல பிள்ளையாக வளர்த்துருக்காங்க. அது எந்த விதமான எதிர் சோர்ஸும் பண்ண முடியாத இடத்துல இருந்திருக்கு. அப்படி அது வந்து நீ உங்கள் அம்மாவுக்கு மிகப்பெரிய வழியை கொடுத்துட்டம்மா. தற்கொலை பண்ணணும்னு உன் மனநிலை வரக்குள்ளே யார் உங்கள் வீட்டில் இருக்காங்களோ உங்கள் அம்மா உங்கள் அப்பா முகத்தை கொஞ்சம் நினச்சிப்பார். அந்த இருதயத்தையெல்லாம் உடைச்சிட்டிங்கன்னா திருப்பி அவங்களுக்கு எல்லாம் சோர்ஸே கிடையாது. நீ உயிரோடு இருக்கிறதே சந்தோஷம். நீ நான் அவனோட வாழலாமா, நான் தனிச்சு போயிட்டேன், நான் உங்கள் வீட்டுக்கு வரல, தொல்லையே இல்லை, நான் எங்கேயோ வேலை பார்த்து சாப்பிட்டுக்கிறேன், உனக்கு வேலை இருக்குது, நீ ஹெச்ஆராக ஒர்க் பண்ண, நீ ஏன் அந்த முடிவு எடுக்கிற? நீ உங்கள் அம்மா உன் கண்ணுக்கு முன்னே வரலையா? உன்னை எவ்வளோ சிங்கிள் பேரண்டாக சோத்தை ஊட்டி அதை ஊட்டி வளர்த்து எடுத்து நீ ஒரு ஆளாக்கி ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்து ஃபெயிலியர் ஆகுது. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ குற்ற உணர்வு ஏற்படுத்திட்டு போயிட்டா தெரியுமா? நீ விபஞ்சிக்காவை கேட்குறேன், சரிம்மா நல்ல இடத்துல கல்யாணம் கொடுக்காம பொண்ணுக்கு சாவடிச்சிட்டோமேங்கிற குற்ற உணர்வில் உங்கள் அம்மா நோய்வாய்ப்பட்டுருவாங்க. தைரியமாக இருக்கம்மா, எல்லோரும் இறந்து தான் ஆகணும். உங்கள் பொண்ணுக்காக வேண்டி நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை எங்கள் தொலைக்காட்சி சார்பாக தெரியப்படுத்திக்கிறோம். இப்போ வந்து தற்கொலை வந்து எதுக்குமே முடிவு இல்லை சார், கொலையே முடிவு இல்லை, கொலையே முடிவு இல்லை, கொலை தற்கொலை எதுவுமே. உயிரை எடுக்கிறது எப்படி முடிவாகும்? உயிரை எடுக்கிறது இன்னொரு ஆரம்பம் தம்பி. ஒருத்தனை கொலை பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ஆரம்பம். உன் வழக்கு வரும், ஜெயிலுக்கு போவ, கேஸ் நடக்கும், உன்னை திருப்பி அவன் கொள்ளுவான். இந்த சேலத்தில் ஒரு மர்டர் ஆகிருக்கு, வெளியே வந்து 6 நாள்லேயே மர்டரு, 10ஆம் தேதி வெளில வந்து நேற்று மர்டரு சேலத்தில் இப்போ ரவுண்டானாக்கிட்ட. ஸோ எதுவுமே முடிவு இல்லை. அது தற்கொலை பண்ணிட்டா இப்போ அடுத்த சோகமான வாழ்க்கை உங்கள் அம்மாவுக்கு ஆரம்பிக்கும், மிச்சம் இருக்கிறவங்களுக்கு ஆரம்பிக்கும். அடுத்தது அந்த குடும்பம் இருக்குல்ல, மோகன் அண்டு நிதிஷ் அண்டு நீத்து எல்லாம் சோழி முடிஞ்சுது, அவங்க வாழ்க்கை முடிஞ்சுது. இப்போ நிம்மதியாக இருந்துட்டியா? நீ கேட்டிங்கல்ல சார் இவங்க என்ன தைரியத்தில் பண்ணுறாங்கன்னு இப்போ தெரியும். எது தைரியம்னு இப்போ தெரியும். தண்டனையில் கடுமையாக தான் தம்பி இருக்குது, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஸ்லிப்பாச்சுன்னு வச்சுக்கோ. நான் ஒரே ஒரு லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸோடு முடிச்சிடுறேன். எனக்கு நல்ல பரிச்சயமாக உள்ளவர், ரொம்ப மனைவி மேலே அன்பாக உள்ளவர். அவர் ஒரு பின்னாடி இந்த மாங்காய் பறிப்பாங்க தெரியுமா, மாங்காய் அலக்கு போட்டு மாங்காய் பறிச்சிருக்காரு. அந்த குழந்தை வந்து சூடு புழுதியில் 1 வயசு புள்ள சுடு புழுதி, கிராமத்தில் சொல்கிற வார்த்தைனால சுடும், அதில் ஒடியாந்துருது. சூட்டுக்கிட்டே அழுதுகிட்டே ஒடியாந்து அப்பா கிட்ட ஒடியாந்துன்னு அப்பா தூக்குறாரு. பிள்ளையா பார்க்காம என்னடி பண்ணிகிட்டு இருக்க? எனக்கு சொந்த மாமன் பொண்ணை கட்டினவர், வெளியாலாம் கிடையாது. அப்படின்னு அதுக்கு அந்த எமோஷனல் தாங்கலை. நம்ம மாமா நம்மளை திட்டாரு, நேராக போய் தூக்க மாட்டி தூக்கிட்டுப்பா இருக்காங்கப்பா. இதுக்கு இவருக்கு வேலை போய் அந்த பிள்ளைய மடியிலே சுற்றிட்டு இருந்தாருப்பா. நான் கண்ணு திறக்கும் பார்த்தா அப்படி எனக்கு இன்றைக்கி அவரை பார்த்து தான் அந்த பிள்ளையெல்லாம் நீ பெரிய ஆளாயிட்டான், கல்லூரி போயிட்டான், கண்ணு திறக்க எனக்கு அப்படியே பார்க்க முடியாது, அதை கண்ணு கொண்டு பார்க்க முடியாதுப்பாங்கல்ல. பிள்ளையோட தான் இருந்தான், அவனு வேறு யார்கிட்ட அந்த பிள்ளை இருக்கும்? அப்பா தான்.
தாயில்லா பிள்ளையை வளர்க்குறது மாதிரி ஒரு பெரிய உலகத்தில் சோகமே எதுவும் இல்லை. அது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அப்பா இல்லாமல் கூட ஒரு பிள்ளைய வளர்த்துலாம்டா, அம்மா இல்லாமல் ஒரு பிள்ளைய வளர்க்க முடியாதுன்னு. ஸோ தற்கொலை பண்ணிக்காதீங்க. அது அது ரொம்ப தவறான டிசிஷன். கோழை வீரன்லாம் சொல்லலை, அந்த டிசிஷனே தப்பு. இருந்து ஃபைட் பண்ணணும், இருந்து போராடணும். என்னங்க குதிரையில் ஏறி சண்டை போட்டிருக்காங்க பெண்கள், வேலுநாச்சியாரில் ஆரம்பித்து எவ்வளோ பேர் போராட்டிருக்காங்க. அன்னை தெரேசா வாழ்ந்திருக்காங்க. கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் அவள் தாயாக இருப்பாள், கருணை உற்றதால் உலகத்துக்கே தாயாடாள் அன்னை தெரேசா. இப்படியெல்லாம் வாழ்ந்து ஃப்ளைட்டில் எந்த ஃப்ளைட்டும் ஃப்ரீயில் போன ஒரே அன்னை தெரேசா. வீசா இல்லாமல் உலக நாடு முழுவதும் சுற்றி வந்தவங்க. ஸோ நம்ம வாழ்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. புருஷன் ஏமாற்றிட்டா அது மட்டும்தான் வாழ்க்கையா? நீட்டு ஃபெயில் ஆகிட்டா தற்கொலை பண்ணிக்கணுமா? 12th ஃபெயில் ஆகிட்டா நீ ஒரு பையன் தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கான், மிகப்பெரிய கோடீஸ்வரன் அவங்க அப்பா. தற்கொலை எதற்கும் தீர்வாகாது. இருப்போர் இதயத்தை நொறுக்கும் முடிவுகளே தற்கொலைகள். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.